வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நாளை நடைபெறும் நீட் மறுதேர்வுக்காக நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களில் முன்னேற்பாடுகள் தீவிரம். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்த மாணவருக்கு அபுதாபியில் தேர்வு மையம் ஒதுக்கியுள்ளதால் அதிர்ச்சி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி. நல்ல உடல் நலத்துடன் நீடூடி வாழ தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. நீட் தேர்வு ஒருவரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையை தீர்மானிக்கும் இறுதி தீர்ப்பல்ல என தினகரன் கருத்து. தேர்வு அச்சத்தால் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம் என மாணவர்களுக்கு வேண்டுகோள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசு பள்ளி வகுப்பறையில் முதலமைச்சர் விஜய் படத்தை மாட்டிய தாவேகாவினர். யாரென்று தெரிகிறதா என கேள்வி கேட்டு மாணவர்களுக்கு பாடம் எடுத்து ரீல்ஸ் வெளியிட்ட அத்துமீறல். அரசு பள்ளிகளில் ஆளுங்கட்சியினர் தொந்தரவு செய்வதை ஏற்க மாட்டார் முதலமைச்சர் விஜய். தாவேகாவினருக்கு அறிவுறுத்தும்படி முதலமைச்சருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் அண்ணாமலை வலியுறுத்தல். திமுக கூட்டணியில் இருந்து விலகியது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி. தாவேகா கூட்டணி அரசில் முஸ்லிம் லீக் அமைச்சர் இடம் பெற்றதை அடுத்து அதிரடி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். நீட் மறுதேர்வில் மகாராஷ்டிரம் நாக்பூரை சேர்ந்த மாணவருக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் தேர்வு மையத்தை ஒதுக்கியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவ கல்லூரிகளில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு நீட் எனும் பெயரில் நடத்தப்படுகிறது. மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய தேர்வு முகமை இந்த தேர்வை நடத்துகிறது. இந்த ஆண்டுக்கான தேர்வு மே 3ஆம் நாள் நடத்தப்பட்டது. இந்த தேர்வின் வினாத்தாளை குறிப்பிட்ட சில பயிற்சி மையங்கள் தங்கள் மாணவர்களுக்கு முன்கூட்டி வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதில் உண்மை இருப்பது கண்டறியப்பட்டதால் பல லட்சம் மாணவர்கள் எழுதிய அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானது தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. இந்நிலையில் ஜூன் 21ஆம் நாள் நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்தார். அடுத்த ஆண்டு கணினி அடிப்படையில் தேர்வு நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார். நாளை இந்தியாவில் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் நீட் மறுதேர்வுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த முறை தில்லியிலிருந்து ஏற்கனவே வினாத்தாள்கள் அச்சடிக்கப்பட்டு விமானத்திலும் ஹெலிகாப்டரிலும் தேர்வு மையங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு வங்கி பெட்டகங்களில் வைக்கப்பட்டுள்ளன. நாளை பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 மணி வரை நடைபெறும் தேர்வில் 22,79,000 பேர் பங்கேற்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்வெழுதும் மாணவர்கள் முற்பகல் 11 மணியிலிருந்து பகல் 1:30 மணிக்குள் தேர்வு மையத்துக்குள் வந்துவிட வேண்டும் என்றும் 1:30 மணிக்கு கதவுகள் மூடப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாக்பூரில் உள்ள மாணவருக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி நகரில் உள்ள பள்ளியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை கடவுச்சீட்டு பெறாத தங்கள் மகன் எப்படி அங்கு சென்று தேர்வெழுதுவது என்று வினவியுள்ள பெற்றோர் இதுகுறித்து தேசிய தேர்வு முகமையை அணுகியுள்ளனர். இந்த மாணவர் நாக்பூரை முதன்மையான தேர்வு மையமாகவும் அதையடுத்து வார்தா பண்டரா ஆகிய நகரங்களையும் குறிப்பிட்டுள்ள நிலையில் அவருக்கு அபுதாபியில் தேர்வு மையம் ஒதுக்கியுள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று தனது 68வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். துணிச்சல், எளிமை, பணிவு மற்றும் பொது சேவைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட அவரது பயணம் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நலிந்த மற்றும் விளிம்பு நிலை மக்களின் நலனில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தேச சேவையில் அவர் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்வை பெறட்டும் என்று தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நல்ல உடல் நலத்துடன் இந்திய திருநாட்டிற்கான அர்ப்பணிப்பான சேவை மேலும் சிறக்க வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் என்பது தகுதி தேர்வை தவிர ஒருவரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையை தீர்மானிக்கும் இறுதி தீர்ப்பல்ல என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் தினகரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் நீட் தேர்வு குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் நீட் தேர்வுக்கான மறுதேர்வு நாடு முழுவதும் நாளை நடைபெற உள்ள நிலையில் அத்தேர்வு குறித்த அச்சத்தின் காரணமாக கோவையிலும் சேலத்திலும் 2 மாணவிகள் தங்களது உயிரை மாய்த்து கொண்டது மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார்.
நீட் தேர்வு என்பது தகுதி தேர்வை தவிர ஒருவரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையை தீர்மானிக்கும் இறுதி தீர்ப்பல்ல என்றும், அந்த தேர்வை மாணவ மாணவிகள் அச்சத்துடன் அணுகாமல் தன்னம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். நீட் தேர்வின் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் வெளிப்படையான நம்பகமான தேர்வு முறையை உறுதி செய்ய மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே உள்ள அரசு பள்ளியில் வகுப்பறைகள் சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் படத்தை மாட்டி மாணவர்களுக்கு பாடம் எடுத்து தாவேகா நிர்வாகிகள் ரீல்ஸ் வெளியிட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் தளவாரம்பூண்டி ஊராட்சியில் உள்ள அரசு தொடக்க பள்ளிக்கு தாவேகா ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் என்பவர் 20 பேருடன் சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் படத்தை காட்டி இவர் யார் என்று தெரிகிறதா என்று கேட்டு மாணவர்களுக்கு பாடம் எடுப்பது போல் ரீல்ஸ் பதிவிட்டுள்ளார். எந்த ஒரு உள்ளாட்சி பொறுப்பிலும் இல்லாமல் தாவேகா துண்டை அணிந்து கொண்டு அரசு அதிகாரிகள் போல் பள்ளி மாணவர்கள் பயிலும் வகுப்பறைக்கு சென்று கல்விக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டது சமூக வலைதளங்களில் பரவி பேசுபொருளாகியுள்ளது. இதுவரை முதலமைச்சர் பாடங்களை தலைமை ஆசிரியர் அலுவலகத்தில் தான் மாட்டினார்கள், எந்த ஒரு வகுப்பறையிலும் மாட்டியதில்லை. இதுவரை இந்த மரபை மாற்றி கல்வி பயிலும் மாணவர்களிடையே தங்கள் கட்சியை திணிக்கும் வகையில் தாவேகாவினரின் செயல்பாடுகள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் விமர்சனம் எழுந்துள்ளது. ஆளுங்கட்சியினர் என்பதற்காக அரசு பள்ளிகளில் சென்று வகுப்புகளை தொந்தரவு செய்வதை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு பள்ளி வகுப்பறையில் தாவேகாவினர் சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் படத்தை சுவரில் மாட்டி ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் அரசு பள்ளிகளுக்கு சரியான கட்டடங்கள் கூட இல்லாமல் தரமிழந்து போய்விட்ட நிலையில் இப்போதைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனுக்கு அவற்றின் பெருமையை மீட்டெடுக்கும் மிக பெரும் பணி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தாவேகாவினரின் இதுபோன்ற செயல்பாடுகள் அரசு பள்ளிகளின் நிலையை அவலப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் இதுபோன்ற செயல்கள் நடைபெறாதவாறு தாவேகாவினருக்கு அறிவுறுத்தும்படி முதலமைச்சரையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரையும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திமுக கூட்டணியில் விலகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியவற்றின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. இந்த கட்சிகள் அனைத்தும் திமுக கூட்டணியில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் தாவேகா கூட்டணி அரசில் சேர்ந்த பின் ஒவ்வொன்றாக திமுக கூட்டணியிலிருந்து விலகி வருகின்றன. இந்நிலையில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக அறிவித்துள்ளது. இந்த கட்சியை சேர்ந்த ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகள் சேலம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பாக தங்களை சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டம் நடத்தியுள்ளது வருத்தமளிக்கிறது என்று நாம் தலைவர் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாம் தலைவர் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் தாவேகா அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ததை கண்டித்து விவசாயிகள் சேலம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பாக தங்களை சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டம் நடத்தியுள்ளதாக தெரிவித்தார். 56 ஆண்டுகள் கடந்தும் அதே நாளில் மீண்டும் விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளுக்காக தங்களையே வருத்திக் கொள்ளும் நிலையில் இருப்பது வருத்தமளிக்கிறது என்று குறிப்பிட்டார். இதுபோன்று கடந்த ஆட்சியில் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றியதாலேயே மக்கள் மாற்றம் வேண்டி தாவேகா அரசை தேர்ந்தெடுத்தனர் என்றும், ஆனால் பேரில் மட்டுமே மாற்றம் இருப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் கூறினார். உடனடியாக தாவேகா அரசு தங்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் நாசர் வழக்கு தொடுத்துள்ள நிலையில் பூச்சாண்டிகளுக்கு அஞ்ச மாட்டோம் என சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பகுதி செயலாளர் சரண் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் மணிகண்டன், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு இஸ்திரி பெட்டி, தையல் எந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, வெற்றி பெற்றது செல்லாது என முன்னாள் அமைச்சர் நாசர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுபோல் சின்ன பூச்சாண்டிகளுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று கூறினார். தங்கள் மீது எத்தனை பொய்யான வழக்குகள் வந்தாலும் அஞ்ச போவதில்லை என்றும் தூய்மையான ஆட்சி கொடுத்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அயனம்பாக்கம் பகுதியிலும்
மற்றும் எல்லா ஆவடியில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதியிலும் 12 பகுதியிலும் மக்கள் களமிறங்கி மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை நினைக்கும் போது உள்ள மகிழ்கிறது. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான டயர்ட்னஸும் எங்களுக்கு தெரியல. தூக்கம் இல்லை, சரியான உணவு இல்லை, ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடுவது இன்பமாக இருக்கிறது. காரணம், எங்கள் தொகுதியில் 10 ஆண்டுகளாய் திராவிட கழகங்கள் செய்யாத ஒரு வேலையை எங்கள் மாவீரர்கள், எங்கள் அன்பான தமிழக வெற்றி கழகத்தின் அன்பு தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் களத்தில் இறங்கி மழை நேரத்தில் வெள்ளமான நேரத்திலும் களத்தில் இறங்கி நிற்கிறார்கள். மணலி உர தொழிற்சாலையில் பிரதம மந்திரி விக்சித் பாரத் யோஜனா திட்டத்தை பாரத பிரதமர் துவக்கி வைத்த நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. சென்னை மணலி உர தொழிற்சாலையில் பிரதம மந்திரி விக்சித் பாரத் யோஜனா திட்டத்தை பாரத பிரதமர் துவக்கி வைத்த நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் மனோஜ்குமார் ஜெயின், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் வருங்கால வைப்பு நிதி ஆணையர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு பிரதமரின் நேரடி ஒளிபரப்பு முடிந்தவுடன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். இதன் பின்னர் நிறுவனத்தில் பணிபுரியும் முதல் முறை ஊழியர்களுக்கு ஆணைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள், பயனாளிகள், தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து வருங்கால வைப்பு நிதி ஆணையர் குமாரவேல் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தொழிற்சாலைகளில் முதல் முறையாக வரும் ஊழியர்கள் 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை பயனை அடைவார்கள் என்றும், இந்திய அரசின் முதன்மையான வேலைவாய்ப்பு சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் என்றும் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 59,325 முதல் முறை ஊழியர்கள் 36 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகைக்கு தகுதி பெற்றுள்ளனர் என்று தெரிவித்தார். எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்சென்டிவ் எல்லாருக்கும் கிரெடிட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டு இருக்குது. சில எம்ப்ளாயர்ஸுக்கு வந்து 7 lakhs வரைக்கும் இன்சென்டிவ்ஸ் போயிருக்கு. இன்னும் 2-3 பேருக்கு, நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு. தே ஹவ் சென்ட் எ மெசேஜ் தட் அமௌண்ட் ஹஸ் பின் கிரெடிட்டட். பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு அவர் அந்த பயோமெட்ரிக்கில் பேமெண்ட்டை கிளியர் பண்ண உடனே நம்ம ஃபங்க்ஷன் நடக்கும் போதே எல்லாருக்கும் கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இந்த PMVBRYன்றது வந்து ஆரம்பித்தது வந்து ஆகஸ்ட் 2025. இது வந்து 2 வருஷத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம், டில் 2027. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஏ, பார்ட் பின்ற பெனிஃபிட் இருக்குது. பார்ட் ஏன்றது வந்து எம்ப்ளாயீஸுக்கு, எம்ப்ளாயி. மயிலாடுதுறையில் விவசாய சங்கத்தினரின் ரயில் மறிய போராட்டம் அறிவிப்பை தொடர்ந்து ரயில் நிலையத்தில் நடைபெறும் அம்ரித் பாரத் திட்ட விரிவாக்க பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் பாலக் ராம்னகி ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலைய விரிவாக்க பணிகள் 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் நடைபெறும் விரிவாக்க பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் பாலக் ராம்னகி ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை ரயில் நிலைய முகப்பு, நடைமேடை மற்றும் எக்ஸலரேட்டர் அமைக்கும் பணிகள் எப்போது முடிக்கப்படும் என்று அவர் ரயில்வே அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது ரயில் பயணிகள் சங்கத்தின் ஆலோசனை குழு உறுப்பினர் சாமி கணேசன் சந்தித்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவரிடம் அளித்தார். இதன் பின்னர் சாமி கணேசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, முதியவர்கள் மற்றும் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மின்தூக்கி மற்றும் நகரும் படிக்கட்டு வசதிகளை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளரிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். வரவிருக்கும் மழைக்காலத்திற்கு முன்பாகவே அனைத்து அமிர்த பாரத் திட்ட பயணிகளையும் தரமாகவும் விரைவாகவும் முடித்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். திருச்சியிலிருந்து வரக்கூடிய அந்த திருச்சி லைனை மயிலாடுதுறை ஜங்ஷனோடு இணைக்கக்கூடிய அந்த வேலைகளும் கடந்த 3 மாதங்களாக முடங்கி கிடைக்கிறது. குறைந்தபட்சம் லிப்டையும் எஸ்கலேட்டர் வசதியும் உடனடியாக பயணிகள் பயன்பாட்டிற்காக திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். இது தவிர அம்ரித் திட்ட பணிகளை எதிர்வரும் மழைக்காலத்திற்கு முன்பாகவே தரமானதாகவும் விரைவாகவும் முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். தமிழகத்தில் 4 லட்சம் பேர் சமீபத்தில் உறுப்பினராக இணைந்துள்ள லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி பொறுப்பாளர்கள் நியமன ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா கலந்து கொண்டார். அப்போது அவருக்கு பொன்னாடைகளை போர்த்தி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் 4 லட்சம் பேர் சமீபத்தில் உறுப்பினராக இணைந்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பழைய ஆட்சியாளர்கள் இருந்தபோது எவ்வாறு இருந்ததோ
அதுபோல்தான் இருக்கிறது என்றும் பெரிதாக மாற்றம் ஒன்றும் இல்லை என்றும் தெரிவித்தார். அதாவது இணையதளம் வாயிலாக இன்னைக்கு மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கு, நாட்டில் என்ன நடக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு இணையதளம் உங்களை மாதிரி பத்திரிகையாளர், மீடியா, யூடியூப் போன்ற சேனல்கள் இதை வச்சுதான் இன்னைக்கு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இணையதளத்தின் மூலமாக கடந்த 12 நாட்களாக இந்த கட்சியினுள்ள இணைந்தவர்களுடைய எண்ணிக்கை 4 லட்சத்தையும் தாண்டி இருக்கு. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் ஒன்றும் பெருசா எதுவும் செய்யல. இப்பதான் பொதுச்செயலாளர் போட்டிருக்காங்க, 15-18 நாள் ஆகுது. ஆனால் புதுச்சேரியில் எங்களது நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் என்ன சொன்னார், என்ன செஞ்சாருங்கிறத தொடர்ந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. திருவேற்காட்டில் தற்காலிக மின் இணைப்பு வழங்க 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர் உட்பட 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்துள்ளனர். சென்னை வானகரத்தை சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவர் திருவேற்காட்டில் புதிதாக வீடு கட்டி வரும் நிலையில் இந்த வீட்டிற்கு தற்காலிக மின் இணைப்பு வேண்டி திருவேற்காடு மின்வாரிய அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் தற்காலிக மின் இணைப்பு கொடுப்பதற்கு 50,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர் ஜமாலுதீன் என்பவர் தெரிவித்துள்ளார். லஞ்சம் கொடுக்க மனம் இல்லாததால் ரமேஷ்குமார் சென்னை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ரசாயனம் தடவிய நோட்டுகளை ரமேஷ்குமாரிடம் கொடுத்து மின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தனர். அப்போது ரமேஷ்குமாரிடமிருந்து 15,000 ரூபாய் பணத்தை ஒப்பந்த ஊழியர் வினோத் வாங்கி கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர் ஜமாலுதீனிடம் கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர். இதையடுத்து 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருக்கழுக்குன்றம் தாலுகா அலுவலகத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானசேகரன் அழகுசமுத்திரம் ஊராட்சியில் உள்ள ஆக்கிரமிப்பு நிலத்தை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை மனுக்களை ஜமாபந்தி நடத்தும் அலுவலரிடம் வழங்கியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியின் நிறைவு நாளில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானசேகரன் அழகுசமுத்திரம் ஊராட்சியில் உள்ள ஆக்கிரமிப்பு நிலத்தை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை மனுக்களை ஜமாபந்தி நடத்தும் அலுவலரிடம் வழங்கினார். தொடர்ந்து தாளம்பேடு ஊராட்சியில் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக சமூக ஆர்வலர் சரோஜா என்பவர் வீட்டுமனை பட்டா கோரி மனுவினை வழங்கினார். இது தொடர்பாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானசேகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அழகுசமுத்திரம் ஊராட்சியில் 30 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பில் உள்ளது என்றும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் முதல் அதிகாரிகள் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இனிமேல் யாரும் கையூட்டு கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் கழுத்தில் போர்டை மாட்டிக்கொண்டு மனுவினை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இது நிச்சயம் என்னுடைய ஊர்ல 84 நாள்ல கொடுக்க வேண்டிய ஒரு சர்வ் பண்ண வேண்டிய ஃபார்ம் 6 இது வரைக்கும் தாசில்தார் பண்ணல. இது வரைக்கும் 4-5 தாசில்தார் வந்துட்டாங்க. ஒரு தாசில்தாருக்கு இது மாதிரி வருவாய் ரூபாயும் 1434 நான் மனு கொடுக்குறேன். மனு கொடுக்கும்போது நான் எடுத்துறேன் அப்படின்னாங்க. அடுத்த நாள் டிரான்ஸ்ஃபர்ல போறாங்க. அப்போ நான் கொடுத்த மனு எங்க? அங்க மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாரு, நீங்கள் பொதுமக்களுக்கான மனுக்களுக்கு தீர்வு காண வேண்டும். இங்க நடக்குதா? அது தாசில்தார் ஆபீஸ் நடக்குதா? என்று ஒரு நாள் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கப்படும் மனுக்கள் குறைகிறதோ அன்றுதான் வட்டாட்சியர் அலுவலகம் சரியாக செயல்படுகிறது அர்த்தம். வாணியம்பாடியில் சென்னை ஆக்ஸ்மெட் மருத்துவமனை சார்பில் நீரிழிவு மற்றும் அதற்கும் அப்பால் சிகிச்சையில் ஒரு புரட்சிகரமான மாற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தின் உள்ளரங்கில் நீரிழிவு மற்றும் அதற்கும் அப்பால் சிகிச்சையில் ஒரு புரட்சிகரமான மாற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சென்னை ஆக்ஸ்மெட் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் சமா அக்பர் தலைமையேற்று மாரடைப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஆக்ஸ்மெட் மருத்துவமனையின் வாணியம்பாடி, ஆம்பூர், பேரணாம்பட்டு கிளையின் மேலாளர் அனீஸ் அகமது அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை மருத்துவர் எஸ் நேதாஜி கலந்து கொண்டு நீரிழிவு மற்றும் அதற்கும் அப்பால் சிகிச்சையில் ஒரு புரட்சிகரமான மாற்றம் குறித்து விளக்கி பேசினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற மருத்துவர்களின் கேள்விகளுக்கு மருத்துவர்கள் சமா அக்பர் மற்றும் நேதாஜி ஆகியோர் பதிலளித்தனர். இந்நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் டேவிட் நிர்மல்குமார், பார்த்திபன், டாக்டர் சையத் கபீல், நிக்கத் அஞ்சும், அப்சா முஸ்கான், யாஸ்மீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மென்கைட் மருத்துவ நிறுவனம் சிறப்பாக செய்திருந்தது. நிகழ்ச்சியின் இறுதியில் மென்கைட் மருந்து நிறுவனத்தின் பிரிவு மேலாளர் பாலா நன்றி தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் 300க்கும் மேற்பட்டோருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் 300க்கும் மேற்பட்டோருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்தி வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதே அரசின் முக்கிய நோக்கம் என்றும் வளர்ந்த இந்தியா உருவாக்கத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்துள்ளார்.
சேலம் அருகே நீட் தேர்வு பயத்தால் மாணவி தூக்கிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எருமாபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சேகர் புவனேஸ்வரி தம்பதியர். இவர்களது மகள் கோபிகா சேலம் கோட்டை அரசு பள்ளியில் கடந்த 2024ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பில் பயின்று பொதுத் தேர்வில் 440 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மருத்துவராக வேண்டும் என்ற இலக்குடன் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த நிலையில் 2 முறை நீட் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காததால் மீண்டும் தேர்வுக்கு தயாராகி வந்துள்ளார். இந்நிலையில் சேலம் மாவட்டம் வெள்ளாளபுரம் பகுதியில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கி படித்து வந்த கோபிகா நீட் மறுதேர்வை எழுத இருந்த நிலையில் தேர்வில் தோல்வியடைந்து விடுவோமோ என்ற அச்சம் மற்றும் மன அழுத்தம் காரணமாக அங்கு தூக்கிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கொங்கனாபுரம் காவல்துறையினர் மாணவியின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீட் தேர்வு பயத்தால் மாணவி தூக்கிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டியில் சாலையோர கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு 6 கடைகளுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் உள்ள சாலையோர உணவு கடைகளில் கோவில்பட்டி நகர உணவு பாதுகாப்பு அலுவலர் முத்துராஜ் தலைமையில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அதிக நிரம்பிகள் பழைய எண்ணெயை பயன்படுத்திய 6 கடைகளுக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். 4 கடைகளுக்கு உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதற்காக நோட்டீஸ் வழங்கப்பட்டது. பயன்படுத்தப்பட்ட 10 லிட்டர் எண்ணெய், அதிக நிரம்பிகள் கொண்ட இறைச்சிகள், காளான் ஆகியவைகளை பறிமுதல் செய்தனர். கோவில்பட்டியில் 2 வீடுகளில் 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 41 இன்ச் டிவியை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு திட்டக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கோமதி நாயகம். இவர் தனது குடும்பத்தினருடன் ஸ்ரீரங்கத்திற்கு சென்றுவிட்டு இரவு வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் கதவுகள் திறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த கோவில்பட்டி கிழக்கு காவல்துறையினர் விசாரணையில் வீட்டில் இருந்த 1 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டது தெரிய வந்தது. இதேபோல் கோவில்பட்டி கணேஷ் நகரில் உள்ள ஜான்கோ ராணி என்பவரது வீட்டில் மர்ம நபர்கள் 41 இன்ச் டிவியை திருடி சென்றுள்ளனர். 2 வழக்குகளை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். டீசல் விலை உயர்வால் மீன் விற்பனையில் போதிய லாபம் கிடைக்கவில்லை என்று காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்று விசைப்படகு மீனவர்கள் கரைக்கு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் டீசல் விலை உயர்வால் மீன் விற்பனையில் போதிய லாபம் கிடைக்கவில்லை என்றும் அதிக அளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக தங்களுக்கு வழங்கும் டீசல் மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விலை ஒரு காரணமாக இருக்கிற காரணத்தினால் தொழில் சரியான பாடு இல்லாதனால எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு மானிய விலையில் டீசல் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு மீனவர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். தடைக்காலம் முடிந்து எங்களுடைய காரை மாவட்ட மீனவ மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட தொழிலுக்கு போனாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லை, சுமாராக தான் தொழில் இருக்கிறது. இப்போ இன்னைக்கு டீசல் விலை ஏற்றத்தினால நிறைய இன்னைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அரசாங்கம் இப்போ மீன்பிடி தொழிலை இன்னைக்கு மக்களுக்கு ஒரு முக்கிய உணவாக இருக்கிறது, ஒரு இயற்கை உணவு. நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் 25வது வெள்ளி விழா ஆண்டு புத்தக கண்காட்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனம் சார்பில் கடந்த 1998ஆம் ஆண்டு முதல் நெய்வேலி புத்தக கண்காட்சி தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு புத்தக கண்காட்சி புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தற்போது இளைஞரிடம் புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் உள்ளது என்றும் இது ஒரு அறிவு திருவிழா என்றும் வளரும் தலைமுறை புத்தகம் வாசிக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் புத்தக கண்காட்சி வளாகத்தில் அருகில் சிற்றுண்டி மற்றும் உணவு கூடங்கள், சிறுவர்கள் விளையாடும் வகையில் ராட்டினங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளதால் அனைத்து தரப்பு மக்களும் நெய்வேலி புத்தக கண்காட்சியை காண வருகை தந்தனர். இவ்விழாவில் NLC இந்தியா நிறுவனத்தின் தலைவர் பிரசன்னகுமார், மோட்டுப்பள்ளி மற்றும் NLC இந்தியா நிறுவனத்தின் இயக்குநர்கள் மற்றும் எழுத்தாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவையில் தீ பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பத் துறையின் முன்னணி தேசிய அமைப்பின் கோவை கிளை புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. கோவையில் தீ பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பத் துறையின் முன்னணி தேசிய அமைப்பான ஃபயர் அண்ட் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பின் கோவை கிளை புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவை கிளையின் புதிய தலைவராக ஆனந்த், செயலாளராக ராஜா, தலைவர் தேர்வு முரளிதரன் உள்ளிட்ட புதிய நிர்வாகிகள்
FSAI தென் மண்டல இயக்குனர் சிவராமகிருஷ்ணன் தலைமையில் பதவியேற்றுக் கொண்டனர். முன்னதாக செய்தியாளரிடம் பேசிய கோவை கிளை தலைவர் ஆனந்த், கோவை மற்றும் மேற்கு மண்டல பகுதிகளில் தீ மற்றும் பாதுகாப்பு துறையில் செயல்படும் நிறுவனங்கள், பொறியாளர்கள் மற்றும் இளம் தொழில்நுட்ப நிபுணர்களை ஒருங்கிணைத்து திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில்நுட்ப கருத்தரங்குகள், விழிப்புணர்வு முகாம்கள் மற்றும் தொழில் வளர்ச்சி நிகழ்ச்சிகளை அதிக அளவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நான் இந்த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ஃபயர் அண்ட் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கோயம்புத்தூர் சாப்டர் பிரசிடென்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபயர் அண்ட் செக்யூரிட்டி அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா 27 சாப்டர்ஸ் இருக்குது. இது சொசைட்டிக்கு ஃபயர் பற்றின ஒரு அவேர்னஸ். என்ன இன்னைக்கு ஃபயர்ங்கிறது ஒரு ஹசார்டஸ் இஷ்யூ. எல்லா இடங்கள்லையுமே மக்களுக்கு அதில் புரிதல் இன்னும் போய் சேர வேண்டியது நிறையா இருக்குது. அந்த புரிதலுக்கு உண்டான எப்படி கொண்டு போய் சேர்த்துறது ஒரு ஸ்கூல்ஸ்லேருந்து ஒவ்வொரு சொசைட்டிக்கும், ஒவ்வொரு கம்பெனிக்கும், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் எல்லாருக்குமே இன்னைக்கு ஃபயர் பற்றின அவேர்னஸ் போய் சேர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டால் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைவடைய வாய்ப்புள்ளதாக தமிழ்நாடு ஆட்டோ ஸ்கில்ஸ் நிறுவனத்தின் நிறுவன இயக்குனர் காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கோவையில் மின்சார வாகனங்கள் தொடர்பான தொழில்துறைகளின் வளர்ச்சி குறித்த மாநாடு நடைபெற்றது. இதில் மின்சார வாகனத்துறையின் முன்னணி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதில் தமிழ்நாடு ஆட்டோ ஸ்கில்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் காசி விஸ்வநாதன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மின்சார வாகனத்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான திறன் மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மாநாட்டில் எதிர்கால போக்குவரத்துக்காக மின்சார வாகனங்கள், மின்சார வாகனத்துறையின் புதிய போக்குகள், மின்சார வாகன சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் கொள்கைகள், உள்கட்டமைப்பு ஆகிய தலைப்புகளில் சிறப்பு அமர்வுகள் நடைபெற்றன. இதில் தொழில்துறை, கல்வித்துறை ஆகியவற்றை சேர்ந்த பல்வேறு வல்லுநர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததுடன் மின்சார வாகன உற்பத்தி, பேட்டரி தொழில்நுட்பம், சார்ஜிங் உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாடு ஆகியன குறித்து விவாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் ராஜி தலைமையில் வருவாய் தீர்வாயம் நடைபெற்றது. சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் ராஜி தலைமையில் நடைபெற்ற வருவாய் தீர்வாலயத்தில் பொதுமக்கள், விவசாயிகள் கலந்து கொண்டு பட்டா மாறுதல், பட்டா நிறுத்தம், நில அளவை, முதியோர் உதவித்தொகை ஆகியன கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதில் சோளிங்கர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு வெங்குப்பட்டு ஏரிக்கு நீர்வரும் கால்வாயை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தார். இந்த முகாமில் வட்டாட்சியர் முரளி, மண்டல துணை வட்டாட்சியர் குமார், வருவாய் ஆய்வாளர்கள் கோகுலகிருஷ்ணன், ரமேஷ், கிராம நிர்வாக அலுவலர்கள் கணேஷ், சானு, மணிவண்ணன் ஆகியோர் பங்கேற்றனர். கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த இடிமின்னலுடன் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் திடீரென இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. தொடர்ந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருந்து வரும் சூழலில் திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கீழகசாக்குடியில் உள்ள சீதளாதேவி மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் சாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் கீழகசாக்குடியில் உள்ள சீதளாதேவி மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து விளக்கிற்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர். மேலும் உற்சவர் பலவண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாலட்சுமியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் சூர்யா நடிக்கும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தின் பட்டாம்பூச்சி என்ற முதல் பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. வெங்கி அட்லூர் இயக்கத்தில் நடிகர் சூர்யா மற்றும் மமிதா பைஜு நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கி வரும் திரைப்படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இப்படத்தில் ராதிகா, சுனில் ரெட்டி மற்றும் காளி வெங்கட் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார். முன்னதாக வெளியான இப்படத்தின் டீசர் மற்றும் போஸ்டர்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்குகளில் படம் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் இப்படத்தின் முதல் பாடலான பட்டாம்பூச்சி பாடலை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். இந்த பாடல் நடிகர் சூர்யா ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இனி வருவது உலக செய்திகள். கத்தாரின் அரச குடும்பம் பரிசாக வழங்கிய சொகுசு போயிங் விமானத்தை பறக்கும் வெள்ளை மாளிகை என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் புகழாரம் சூட்டியுள்ளார். கத்தாரின் அரச குடும்பம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கு
3413 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு போயிங் 7478 ரக விமானத்தை பரிசாக வழங்கியுள்ளது. இந்த தொடக்க நிகழ்ச்சி மேரிலேண்டில் உள்ள கூட்டு ராணுவ தளத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய டொனால்ட் ட்ரம்ப், இதுவரை யாரும் காணாத வகையில் உள்ள இந்த விமானம் பறக்கும் ஒரு வெள்ளை மாளிகை போன்று காட்சியளிப்பதாக புகழாரம் சூட்டினார். மேலும் இந்த விமானத்தில் ஆடம்பர வசதிகளுடன் கூடிய படுக்கை அறை, குளியலறை மற்றும் கூட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. கத்தாரின் இந்த செயல் தங்கள் நாட்டின் உதவியின் வெளிப்பாடு மற்றும் இது அமெரிக்க விமானப்படைக்காக வழங்கப்பட்டதாக கூறினார். ஏவுகணை தடுப்பு மற்றும் வானிலேயே எரிபொருள் நிரப்பும் வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த அதிநவீன விமானம் இனி அமெரிக்க ஜனாதிபதியின் பயணங்களுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். பிலடெல்பியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைதியை வீழ்த்தி பிரேசில் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் நகரில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நடைபெற்றது. இதில் குரூப் சி பிரிவில் இடம்பெற்றுள்ள பிரேசில் மற்றும் ஹைதி அணிகள் மோதின. இந்த போட்டியின் முடிவில் பிரேசில் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஹைதியை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. 23 மற்றும் 36வது நிமிடத்தில் பிரேசில் வீரர் மதேயுஸ் குன்ஹா இரு கோல்களையும், பிரேசில் நட்சத்திர வீரர் வினிசியஸ் ஜூனியர் அணிக்கான 3வது கோல்களையும் அடித்து பிரேசில் அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 240 ரூபாய் அதிகரித்து 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,18,696 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். நாளை நடைபெறும் நீட் மறுதேர்வுக்காக நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களில் முன்னேற்பாடுகள் தீவிரம். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்த மாணவருக்கு அபுதாபியில் தேர்வு மையம் ஒதுக்கியுள்ளதால் அதிர்ச்சி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி. நல்ல உடல் நலத்துடன் நீடூடி வாழ தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. நீட் தேர்வு ஒருவரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையை தீர்மானிக்கும் இறுதி தீர்ப்பல்ல என தினகரன் கருத்து. தேர்வு அச்சத்தால் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம் என மாணவர்களுக்கு வேண்டுகோள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசு பள்ளி வகுப்பறையில் முதலமைச்சர் விஜய் படத்தை மாட்டிய தாவேகாவினர். யாரென்று தெரிகிறதா என கேள்வி கேட்டு மாணவர்களுக்கு பாடம் எடுத்து ரீல்ஸ் வெளியிட்ட அத்துமீறல். அரசு பள்ளிகளில் ஆளுங்கட்சியினர் தொந்தரவு செய்வதை ஏற்க மாட்டார் முதலமைச்சர் விஜய். தாவேகாவினருக்கு அறிவுறுத்தும்படி முதலமைச்சருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் அண்ணாமலை வலியுறுத்தல். திமுக கூட்டணியில் இருந்து விலகியது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி. தாவேகா கூட்டணி அரசில் முஸ்லிம் லீக் அமைச்சர் இடம்பெற்றதை அடுத்து அதிரடி நடவடிக்கை. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.